நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நேரம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, 4000 வருஷத்துக்கு முன்னாடியே சீனர்கள் முறைப்படி, அதாவது ஐச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முறைப்படி ஆன்மீகம், அறிவியல் இது ரெண்டும் கலந்து வெறும் உங்களோட பிறந்த தேதியை மட்டுமே வச்சு நிகழ்காலம், எதிர்காலம் சகலமும் சொல்லக்கூடிய டாக்டர் சுப்பிரமணியன் சார் வந்திருக்காங்க. ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இவங்களோட ரிசர்ச் சென்டரில் டைரக்டராகவும் இருக்காங்க. இவங்க கிட்ட உங்களை பற்றின நிறைய விஷயங்களை நீங்கள் நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் கேட்ட வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தவங்கிட்ட நம்மளை பற்றி கேட்குறோம், நம்மளோட இதுவே என்ன நடக்கும், இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, எதனால் இப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா, அவங்க கேட்குற முதல் விஷயம் பிறந்த தேதி கேட்பாங்க, ப்ளஸ் மாதம், வருஷம், ராசி, நட்சத்திரம் இது எல்லாமே கேட்பாங்க. உங்களை பற்றி நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்குமே வெறும் இந்த தேதியை மட்டுமே வச்சு எல்லாமே சொல்ல முடியும் அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாகும் சார்? அதுக்கு முக்கிய காரணம் என்பது இது ஒரு ஆய்வு, இது ஜோதிடம் அல்ல. ஒரு குறிப்பிட்ட தேதியில் பிறந்த பல மனிதர்கள், அவர்களை ஆய்வு செய்து அவர்களை ஒரு ஒப்சர்வ் பண்ணி அவங்களுடைய பிஹேவியர் சைக்காலஜியை படித்து அதற்கப்புறம்தான் 1ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இந்த குணாதிசயம் இருக்கிறது என்பதனை உறுதி செய்து அதற்கப்புறம் ஒரு மென்பொருளை நான் தயார் பண்ணினேன். ஏறத்தாழ ஒரு 30 வருடங்கள் இதற்காக எடுத்தது. இந்த மென்பொருளின் பேர் ஆதித்யா. இதை பயன்படுத்தித்தான் நான் உங்களுடைய குணாதிசயங்களை கூறுவதும் உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்கள் பிரச்சனைகளை பற்றி கூறுவதற்கு ஐச்சிங் என்ற சீன முறையையும் ஆத்மீகமான விதத்தில் பயன்படுத்துகிறேன். சார், இந்த ஐச்சி முறை அப்படிங்கிறது 4000 வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நீங்கள் ஸ்டடி பண்ணி எப்படிங்க சார், அதாவது ஒரு தேதியில் பார்த்தீங்கன்னா இப்போ 1ஆம் தேதியில் கிட்டத்தட்ட எவ்வளோ லட்சம் பேர் பிறப்பாங்க, 2ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு தேதியில் பல லட்சம் பேர், பல கோடி பேர் கூட பிறப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு தேதியில் வச்சு எப்படி எல்லாரோடைய குணாதிசயங்களையும் நம்மளால ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனுக்கு ஒரு கையில் 5 விரல்கள், ரொம்ப ரேராக தான் 6 இருக்கலாம் இல்லையா? அதே போல் 1ஆம் தேதி பிறந்த அனைவருக்கும் ஒரே மாதிரியான குணங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருந்தால் கூட ஒரு 100க்கு 99% அந்த மனிதர்கள் அதே மாதிரி தான் இருப்பார்கள். இப்போது நமது நேயர்கள் கேள்வி கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும், நான் அதற்கு பதில் சொல்லும்போது அவங்க எந்த தேதியில் பிறந்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவங்களுடைய குணாதிசயங்களை நான் கூறுவேன். சரி அல்லது தவறு என்பதை அவர்களே கூறுவார்கள். அதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது எந்த அளவிற்கு இந்த ஆய்வை நம்பலாம் என்று. ஓகே சார், அதாவது நிகழ்ச்சியில் உங்ககிட்ட அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக முதலாவது ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம்மா. ஹலோ மேடம். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் கௌரி மேடம். கௌரி மேடம். ஓகே, கண்டிப்பாம்மா உங்களோட மகள் பிறந்த தேதியை சொல்லி நீங்கள் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க மேடம். சார் நமஸ்காரம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. 2/12/2000 சார். அம்மா உங்களோட வெறும் தேதியை மட்டும் சொன்னா போதுங்கம்மா. அதான் 2/12/2000. 2 அப்படிதானுங்க? சரி. தேதி 2 மேடம். ஓகே. மாதம் 12. வருஷம் 2000. ஓகேம்மா. ஓகேம்மா, உங்களோட டீட்டெயில் பற்றி இப்போ சார் சொல்லுவாங்க. சார் 2ஆம் தேதி பிறந்திருக்காங்க அவங்களோட மகள். அவங்களுடைய சில குணாதிசயங்களை நான் சொல்லுகிறேன், நீங்கள் சரி அல்லது தவறுன்னு சொல்ல வேண்டும். அதாவது இவங்களுக்கு ஒரு சில நேரங்களில் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, சில நேரத்தில் ஆப்போசிட்டாகவும் இருப்பாங்க. சரியாம்மா? கௌரிம்மா, அதாவது உங்கள் மகளோட குணாதிசயங்கள் என்னன்றதை சார் இப்போ சொல்கிறாங்க. அது சரியா இல்லையா அப்படிங்கறத நீங்க சொல்லி அதுக்கப்புறம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இவங்க ரொம்ப ஒரு தைரியசாலி மாதிரி நடிப்பாங்க, ஆனா உண்மையா அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு உண்மையான நண்பர்கள் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா ரொம்ப உண்மையானவங்க, எல்லாரிடத்திலும் உண்மையாக நடக்கணும் என்னோட ஒரு விருப்பம் உள்ளவங்க. கண்டிப்பா சார், 100% உண்மை சார். அதே மாதிரி எந்த ஒரு வேலையும் அவங்களே இழுத்து போட்டு பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்களுக்கு போயிருக்காங்க சார். ஆமாம்.
அதே மாதிரி அவங்க வந்து அவங்களையும் நம்ப மாட்டாங்க, யாரையும் நம்ப மாட்டாங்க. கரெக்டாமா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். எப்பவுமே ஒரு கனவு உலகத்துல இருப்பாங்க. கண்டிப்பா சார். சரி, இனி கேள்வியை கேளுங்கம்மா. உங்களுக்கு என்ன தெரியணும்? அவங்களுடைய லைன் கேட்கணும் சார். படிப்பு வந்து பிகாம் எடுத்திருக்காங்க, அந்த லைன்ல வந்து அவங்க சக்சஸ் ஆவாங்களா? அப்புறம் வேலை அது தகுந்த மாதிரி கிடைக்குங்களா? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அம்மா, ஏதாவது ஒரு கேள்வியை தெளிவாக கேளுங்க. உங்களுக்கு முக்கியமாக என்னது தெரியணும்? படிப்பும் திருமண வாழ்க்கையும் சார். இல்லை, நம்ம இப்போ படிப்பா திருமணமா எது முக்கியமாக உங்களுக்கு தெரியணும்? சரி, படிப்பு சொல்லுங்க சார். படிப்பு, ரைட். இப்போ நான் இதை உங்களுக்கு சொல்ல போவது வந்து ஐச்சிங் என்ற சீன முறையில் சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு 3000 வருடம் பழக்கமுள்ள ஒரு எதிர்காலத்தை கணித்து கூறும் ஒரு மென்பொருள். அதை பயன்படுத்தி இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். கௌரிமா லைனில் வெயிட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பொண்ணோட படிப்பு சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க. ஹலோ மேடம், லைனில் இருக்கீங்களா? இருக்கேன் மேடம். தம்பி பத்தி கொஞ்சம் கேட்கலாங்களா மேடம்? கண்டிப்பாக. முதல்ல உங்களோட மகள் பற்றி சார் சொல்லுவாங்க. நீங்கள் படிப்பு சம்மந்தமாக கேட்டிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அதை பற்றி சார் இப்போ ரிசர்ச் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க வந்து தனியாக படிக்கிறதை விட ஒரு கம்பைன் ஸ்டடி அந்த மாதிரி படித்தாங்கன்னா நல்லா வருவாங்க. கொஞ்சம் நல்ல ஒரு கம்பைன் ஸ்டடி அவங்க படிக்கும் போதே நீங்கள் கேட்டது வந்து அவங்க எப்படி படிப்பாங்கன்னு தானே உங்களுடைய கேள்வி. ஆமாங்க சார். ஆமாம், அது வந்து அவங்க தனியாக படிக்காமல் கம்பைன் ஸ்டடி பண்ணணும். கம்பைன் ஸ்டடி பண்ணணும்னா கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து படித்தாங்கன்னா ரொம்ப நல்லா வருவாங்க. கௌரிமா புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சது. நல்ல பிள்ளைங்களோடு சேர்ந்து படிச்சா கரெக்ட். சரிங்க சார். வேற யாராவது கேட்கணும் உங்களுங்களா கௌரிமா? ஹலோ, ஓகே, நன்றி சார், லைன் கட் ஆயிடுச்சு. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க படிப்பு சம்மந்தப்பட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போது ஒரு பிறந்த தேதியை வச்சு நம்ம படிப்பு எந்த மாதிரியான விஷயங்களை பற்றினாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதுக்கு தீர்வு காண முடியும் சார்? அனைத்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம். தீர்வு காண முடியாத ஒன்றுமே இதன் கீழ் இல்லை என்றே கூறலாம். ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்கிற பிரச்சனைகள். காலர் வந்துட்டாங்க, ஸோ அவங்கக்கிட்ட பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம், இது உங்கள் நேரம் சார். உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் விவேகானந்தன் மேடம். விவேகானந்தன் சார், சார்கிட்ட உங்களோட பிறந்த தேதியை மட்டும் சொல்லி நீங்க உங்களோட குணாதிசயங்கள் என்னன்றத சார் சொல்லுவாங்க. அது சரியா இல்ல தவறா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க, சரிங்களா? சரி சரி, பேசுங்க சார். 4/5/1965 மேடம். உங்க தேதி மட்டும் சொல்லுங்க சார். 4 மேடம். ஆமாம் மேடம். உங்க பெயர் சார்? விவேகானந்தன். சார் விவேகானந்தன் 4ஆம் தேதி பிறந்திருக்காங்க. விவேகானந்தன் சார், நீங்க எதை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ என்னுடைய ஜாபை பத்தியும் வீடு கட்டுறதை பத்தியும் கேட்கணும். ஓகே, அது சொல்றதுக்கு முன்னாடி சார் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நல்ல விஷயங்கள் என்ன, கெட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கறத சொல்லுவாங்க. அது நடைமுறையில இருக்கா இல்லையான்றதை மட்டும் நீங்க பாருங்க, சரிங்களா? நான் இப்போது உங்களை பற்றி உங்களுடைய குணாதிசயங்கள் சிலவற்றை சொல்ல போகின்றேன். அதாவது நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க முடியுது, கரெக்டுங்களா? ஆமாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய சுதந்திரத்தை எதிர்பார்க்கிங்க. ஆமாங்க சார். அப்புறம் நீங்கள் எதையாவது ஒன்றை நம்பி பலமாக பிடிச்சிங்கன்னா விட மாட்டீங்க, அதுலேயே இருப்பீங்க. அது உண்மைன்னு ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலாக இருப்பீங்க. யாராவது ஏதாவது ஒரு ஒப்பீனியன் சொல்லியாச்சுன்னா உடனே அதுக்கு ஒரு ஆப்போசிட் ஒப்பீனியன் சொல்லணும் சொல்லி உங்கள் மனசில் தோணும், கரெக்டுங்களா? கரெக்டு தான் சார். அதே மாதிரி உண்மை என்னன்னுள்ளதை நீங்கள் வெளிக்கொண்டு வந்துடுவீங்க. எப்போவுமே உண்மையை மறைக்க முடியாது. சரி சார், கரெக்டு. அதே மாதிரி எல்லாரையும் நண்பர்களாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. கரெக்ட். ஈவன் உங்கள் எனிமீஸு கூட நீங்கள் வந்து நண்பர்களாக தான் பார்க்கணுன்னு நினைக்கிங்க. ஆனால் உண்மையில் உங்களுக்கு எனிமீஸும் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. அதே மாதிரி யாராவது ஏதாச்சும் ஒன்றா டக்குன்னு உங்களுக்கு அது ரொம்ப ஒரு வேதனையை கொடுக்கும், உங்கள் மனசை ரொம்ப பாதிக்கும். அப்புறம் சில நேரங்களில் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுதுங்க, உங்கள் மனசு வந்து அப்படியே தளர்ந்துருது. எல்லாம் கரெக்டுங்களா? கரெக்டு தாங்க சார். சரி, இனி உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. இல்லைங்க சார், இப்போ ரொம்ப நாள் நான் கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஜாப்ல நிரந்தரமாகவும் இல்லை, வீடு வாங்கி வச்சிருக்கேன், அது கட்ட முடியலங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு வருவோம், ஒன்றில் ஜாப் அல்லது வீடு, எதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுதீங்க?
வீடு கட்டுறது வீடு ஒரே நிமிஷங்க. ஆமா. ஓகே விவேகானந்தன் சார், நீங்க இப்போ வீடு பிரச்சனை பத்தி கேட்டிருக்கீங்க. ஆமாங்க. ஸோ அதாவது உங்களோட ஃப்யூச்சர்ல வந்து இந்த வீடு பிரச்சனை தீருமா இல்ல தீராதா அப்படிங்கறத பத்தி சார் இப்போ கடிச்சு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்றதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றத நீங்க நம்பலாம். சரிங்களா? ஆமாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ பண்ணுவான்னு சொல்லுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்போ பண்ணுவாங்க அப்படின்ட்டு நீங்க ஏற்கனவே ஆரம்பிச்சு விட்டுருக்கீங்களா இல்ல இனிமே தான் ஆரம்பிக்க போறீங்களா? இனிமேல தான் ஆரம்பிக்க போறேன். இனிமே தான் ஆரம்பிக்க போறீங்க. ஓகே சார். விவேகானந்தன், நீங்கள் இந்த வீடு கட்டும் போதே இதுக்கு நிறைய ஒரு விளம்பரம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். சரி இதை வந்து நீங்கள் ரொம்ப சைலண்டாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சரி புரியுதுங்களா? அதே மாதிரி இதில் எந்த நேரத்துலையும் இந்த வீடு கட்டிகிட்டு இருக்கும் போதையோ இல்லை கட்டதுக்கு ஆரம்பிக்கும் போதையோ ரொம்ப ஒரு அராகண்டாக யார்கிட்டையும் நீங்கள் பிஹேவ் பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப ஒரு அமைதியாட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்கும். உங்களுடைய டெஸ்டினி அல்லது விதி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. சரி. அதற்கு அர்த்தம் வந்து வீடு கட்ட முடியுமா முடியாதான்னுள்ளது நீங்கள் என்கிட்ட கேட்க வேண்டாம். அதற்கு பதில் உங்ககிட்டயே இருக்குது. சரி. ஏன்னா உங்களால் முடியும், கண்டிப்பாக முடியும். சரி. ஓகே தேங்க்யூ விவேகானந்தன் சார். ஸோ உங்களோட வீட்டு பிரச்சனையை பற்றி கேட்டிருந்தாங்க. அடுத்த காலர் வந்திருக்காங்க சார். வணக்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். லக்ஷ்மி என் பேரு. லக்ஷ்மிமா, உங்களோட பிறந்த தேதியை மட்டும் நீங்கள் சொல்லி ஐயா கிட்ட உங்களை பற்றின டீட்டெயிலை கேட்கலாம். சரிங்களா? என் பொண்ணுக்காக தான். உங்கள் பொண்ணுக்காக. பொண்ணோட தேதி சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 4ஆம் தேதி. ஓகே, 4ஆம் தேதி பிறந்திருக்காங்க இல்லையா? உங்க மகள் பெயர்மா? லோகேஸ்வரி. லோகேஸ்வரி. ஓகே, உங்க மகளோட குணாதிசயங்கள் பத்தி சார் இப்ப சொல்லுவாங்க. சரி. ஓகேங்களா? அது சரியா இல்ல அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கா அப்படின்றத நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸிமம் 90% சார் சொல்றது கரெக்டா தான் இருக்கும். சார் அவங்க 4ஆம் தேதி பிறந்திருக்காங்க உங்களோட மகள். அவங்க பொண்ணு வந்து ரொம்ப ஒரு ரொம்ப மெலிதான ஒரு இதயம் படைத்தவர். அதாவது யாராவது கொஞ்சம் ஏதாவது சொன்னால் கூட டக்குன்னு அழுதுருவாங்க. ரொம்ப மெலிதான இதயம் அவங்களுக்கு. அதே மாதிரி நீங்களே ஏதாவது ஒரு இதை பற்றி ஒரு அபிப்பிராயம் சொன்னீங்கன்னா உடனே அவங்களுக்கு என்ன தோணும்னா அதுக்கு ஒரு ஆப்போசிட்டான அபிப்பிராயத்தை தான் அவங்க சொல்லுவாங்க. ஆமாங்க சார், கரெக்ட்டுங்க சார். அதே மாதிரி சுதந்திரம் நிறைய வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க உங்கள் பொண்ணு. ஆமாங்க சார். எல்லாரும் நண்பர்கள்னு நினைக்காங்க, ஆனால் கரெக்டு கிடையாது. ஆனால் அவங்க அப்படி தான் எடுத்துக்கிட்டுதாங்க. அதுதான் சார் கரெக்டு. அவங்க சில நேரங்களில் ரொம்ப அவங்க இதாக இருக்காங்க, டிப்ரெஸ்டாக இருக்காங்க, எல்லாமே போயிட்டதுன்னு உள்ள மாதிரியும் நினைக்காங்க சில நேரத்தில். அதனால தான் சார் இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேனே நான். ஆமாம், கொஞ்சம் கேர்லெஸ்னஸ் இருக்குமா, எதை பற்றியும் அவ்வளோவா ஒரு கவனம் இல்லை, ஒரு கொஞ்சம் கவன குறைவு இருக்குது எல்லா விஷயங்கள்லையும். கரெக்டாமா? கரெக்டு தாங்க சார். ஓகே லக்ஷ்மிமா, அவங்களோட குணாதிசயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே அவங்கள பற்றின என்ன விஷயம் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கேட்குறாங்க மேடம். நீங்கள் கேட்கலாம். சார் அவங்க இப்போதான் +1 படிக்கிறாங்க சார். ஹலோ, சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. +1 படிக்கிறாங்க. அவங்க என்ன மாதிரி போலாம் அப்படின்றதெல்லாம் நீங்க கொஞ்சம் சொல்லணும் சார். ஏன்னா நீட்டெல்லாம் வேற சேர்த்துருக்குறோம். அது கொஞ்சம் அதான் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க. அதனால தாங்க சார் கேட்க. ஓகே சார், அவங்க +1 இல்லாம 11வது படிக்கிறாங்க, அப்படிதானே? ஆமாங்க மேடம். ஓகே, 11வது படிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். அவங்களோட ஃபியூச்சர் வந்து எந்த குரூப்ல போய் சேர்ந்தா அவங்களோட படிப்பு வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. எந்த இதில் அவங்க சேரணும்? +2க்கு அப்புறம் எந்த இதில் சேரணும்னு கேட்கீங்களா? உங்களுக்கு மெடிக்கல் லைன்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க சார். ஆல்ரெடி நீட்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறதால எனக்கு பயமா இருக்குது. ஓகே, ஸோ மெடிக்கல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லைன்ல போனா அவங்க சக்சஸ் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கறதானே உங்களோட சந்தேகம்? ஆமாங்க மேடம். கண்டிப்பா அதுக்கான தீர்வு ஐயா உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? சரிங்க மேடம். ஓகே, உங்களோட பொண்ணு இப்போ எப்படி படிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா? இப்போ வந்து கொஞ்சம் ஆவரேஜோட கொஞ்சம் சுமாரா இருக்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்காங்க, அப்படிதானே? ஆமா, அதனால தான் அவங்க கொஞ்சம் படிப்புல கொஞ்சம். ஆமா, உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டை விட மற்றபடி இந்த ஆர்ட் சம்பந்தமான ஃபீல்டு தான் உங்களுக்கு ரொம்ப ஒத்து வருது. அல்லது ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதாமா? அது இது வரைக்கும் எதுவுமே செய்யலைங்க சார். செய்யலை. அது மாதிரி அதில் வரலாம். இல்லது இந்த கதை எழுதுறது அந்த மாதிரி லைனில் போனால் நல்ல ஷைன் பண்ணுவாங்க.
அப்படிங்களா? ஆமாம், அந்த லைனில் தான் அவங்க ஷைன் பண்ண மாதிரி இருக்குது. அல்லது மியூசிக் வேணால் படிச்சுக்கலாம், அந்த லைனில் வரலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மியூசிக்ல எல்லாம் அவங்க நல்லா வருவாங்கம்மா. அதான். நல்லா வருவாங்க. அவங்களுக்கு அதில் விருப்பம், அவங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் நல்லா வருவாங்க அவங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் மெடிக்கல் ஃபீல்டு அவங்களுக்கு ஒத்து வராதுமா. நன்றிம்மா, நன்றி. சார், அவங்க வந்து இப்போது இந்த மாதிரி தப்பான ஒரு ஸ்டடீஸ் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை அவங்க வந்து அதுதான் வேணும் இதற்கு வந்து விடை என்னவென்றால், நம்முடைய குழந்தைகள் முதலில் எதை விரும்புகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் நாம் கைடன்ஸ் கொடுக்கலாம். நீ இந்த வழியில் போகலாம், நீ இதில் வருவேன்னு உள்ளது அவங்க விருப்பத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு முடிவை பண்ணி நீ மெடிக்கல் ஃபீல்டு போ, நீ என்ஜினியரிங் போ அப்படி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, சில நேரங்கள் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. 5 வருஷத்தை கோர்ஸ்னால் ஒரு 2 வருஷம் படிப்பாங்க, 1 வருஷம் படிப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் வந்து ஃபீஸ் கட்டியிருப்பாங்க, இவங்க பாதியில் விட்டுட்டு வந்துருந்தாங்க. இதுதான் நடக்குது நிறைய. அதனால் அவங்க அந்த இதுக்கு ஃபிட் ஆவாங்களா என்னுள்ளதை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் அனுப்பலாம். அவங்களுக்கு விருப்பம் உள்ளது எதாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வந்து கஷ்டப்பட்டு அதை படித்து அதில் முன்னேறுவாங்க. ஓகே சார், இந்த மாதிரி ஒருவேளை அவங்க வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும், இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கும்னா அதை நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி சொல்ல முடியுங்களா? இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஆளை கொண்டு மெடிக்கல் ஃபீல்டில் சேர்த்தா அதனால் எந்த உபயோகமும் இல்லை. நாட்டுக்கும் நன்மை இல்லை, மக்களுக்கும் நன்மை இல்லை, அவங்களுக்கும் அது நன்மை கிடையாது. அதனால் அதை வந்து என்கரேஜ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. தொடர்ந்து காலர்கிட்ட பேசுவோம் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சிட்டுகளா. என்னோட ஹஸ்பண்ட் கேட்கணும். ஓகே, உங்களோட ஹஸ்பண்ட் பெயர் சொல்லுங்கம்மா. ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன். ஓகே, அவங்களோட பிறந்த தேதியை மட்டும் நீங்க சார்ட்ட சொல்லி அவங்களோட குணாதிசயங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, அது சரியா இல்லையா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சார்ட்ட பேசுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. அவங்க தேதி வந்து 25/8. வெறும் பிறந்த தேதி போதும்மா, வெறும் பிறந்த தேதி 25. ஓகே, ஸோ உங்களோட கணவரோட குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கறத சார் இப்போ சொல்லுவாங்க, அது சரிதானான்னு நீங்க பாருங்க. சரிங்களா? அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன சந்தேகம் கேட்க விரும்புறீங்களோ அதை நீங்க தாராளமா கேட்கலாம். அவருக்கு ரொம்ப அதிகமா கோபம் வருமா? ஆமா ஆமா சார், அதெல்லாம் உண்மை. ஆமா, ரொம்ப கோபம் வரும், மற்றவங்க கூட தேவையில்லாம ஆர்கியூ பண்ணுவாரு. அப்புறம் ஹலோ ஹலோ சித்ரா, லைன்ல இருக்கீங்களா? ஓகே, அவங்க அநேகமாக நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பாங்க சார், அதனால் நீங்கள் அவங்க கேட்டதை நீங்கள் இப்போ சொல்லிடுங்க. குணாதிசயம் அதாவதுமா, இப்போ அவருக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பேசுவார். எதாக இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுவார், தனிமையை ரொம்ப விரும்புவார் அவர். அப்புறம் ஒரு இடத்துல ஒரு 2 பேர் ஃபைட் பண்ணுதாங்கன்னா அதில் யார் வீக்காக இருக்காங்களோ அந்த சைடில் இவர் சேர்ந்துட்டு ஃபைட் பண்ணுவார். அப்போ மற்றவங்க இவரை பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு நிலையில் தான் இவர் இருப்பார். எப்போவுமே நல்ல நிலைமையில் இருப்பார். மென்டலாட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பார். ஆனால் அவருக்கு வந்து எதிர்காலத்தை பற்றி எப்போவுமே ஒரு கவலை இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அப்புறம் அவருக்கு சுதந்திரம் வேணும், எல்லாத்துக்குமே சுதந்திரமாக இருக்கணும், யாருக்கும் கட்டுப்பட மாட்டார் அவர். ஓகே சார், அடுத்த காலர் பேசுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம், இது உங்கள் நேரம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சரண்யா. சரண்யா, வீட்டுக்கு இருக்காங்க. ஓகே சரண்யாம்மா, உங்க கணவரோட பிறந்த தேதி நீங்க சார் கிட்ட சொல்லி கேட்கலாம். மணிகண்டன் 17ஆம் தேதி. 17ஆம் தேதி. ஓகேங்கம்மா, உங்க கணவரோட குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கறத சார் இப்ப சொல்லுவாங்க, அது சரியா இல்லையான்னு நீங்க பாருங்க. ஓகேங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட அடுத்த கேள்வியை நீங்க கேட்கலாம். ஆமாம், நான் அதை சொல்லும்போதே நீங்கள் வந்து சரியாக இருந்தால் சரின்னு சொல்லுங்கள். அதாவது அவர் எப்பவுமே கொஞ்சம் ஒரு சந்தேகப்படுவார். அப்புறம் கொஞ்சம் எல்லாமே அவருக்கு நெகட்டிவாக தான் அவருக்கு எல்லாமே மனசில் வரும். அப்புறம் கொஞ்சம் தனிமையாக இருக்கணும்னு விரும்புவார். அப்புறம் கொஞ்சம் யங் ஏஜில் சஃபர் ஆகிருப்பார். அவருடைய இளமை பருவத்தில் கொஞ்சம் சஃபர் ஆகிருப்பார், கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பார். ஆமாம், நல்ல புத்திசாலி அவர், ரொம்ப ஷார்ப்பாக இருப்பார். நல்ல ஒரு கற்பனை திறன் படைத்தவர்.
சில நேரங்கள் அவருக்கு என்ன ஆகும்னா அவர் பண்ணாத தப்புக்கு அவருக்கு தண்டனை கிடைக்கும். ஆ ஆமாம் சார். ஆமாம், அவரை வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்காங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அவருக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய தடைகள் இருக்குது. இப்போ அவருக்கு வயசு எத்தனை ஆச்சுமா? 42 ஆகுது. 42. அப்போ ஒரு ஒரு பெரிய இதாக அவரை தாண்டிட்டார். இனி வந்து ஓரளவுக்கு அவர் நல்லா இருப்பார். ஆ ஆமாம். நீ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. அதான் சார், அரசியல் இருக்காங்க, அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணலாமா என்ன பாலிடிக்ஸ்ல பாலிட்டிக்ஸுங்களா? ஒரே நிமிஷம். பாலிடிக்ஸ்ல இருக்காங்க, அடுத்த லெவலுக்கு போவாங்களா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அப்படிதானே சரண்யாமா? ஆமா ஆமா ஆமா. ஓகே, கண்டிப்பா சார் அதை பத்தி உங்களுக்கு டீடைல் சொல்லுவாங்க. சரிங்களா? வேற யாருக்காவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? நானும் 17 தான், என் பையனும் 17 தான். ஓகேம்மா, சரிங்கம்மா. உங்க கணவரை பத்தின ஐயா சொல்லுவாங்க சார். அவங்க கணவர் வந்து இப்போ பொலிட்டீஷியனா இருக்காங்க, அடுத்த கட்ட நகர்வு என்ன இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. லைன்ல வெயிட் பண்ணுங்கம்மா, உங்களோட டீட்டெயில் பத்தி சொல்லுவாங்க. இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஒரு 10 அடி ஏறினாருன்னா 10 அடி கீழே வருவார். அந்த மாதிரியாக்க அவருடைய நிலை இருக்குது. இப்போ அரசியலில் அவர் போனால் கூட அவர் இப்போ இந்த டைமில் வந்து அது அவருக்கு நேரம் வந்து அவ்வளோ கரெக்ட் கிடையாது. அதனால் அரசியல் சம்பந்தமான இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸு இப்போ கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம். இப்போ வந்து அவர் வேடிக்கை பார்க்கணும் நடக்குது என்னென்னு. அதில் ரொம்ப ஆக்டிவாக அவரை இன்வால்வ் பண்ணுனா அது கொஞ்சம் அவருக்கு வேறு மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஓகே, நன்றி சரண்யா மேடம். ஸோ சார், அதாவது இப்போது அவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு அரசியலில் இருக்கணும்னு ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின நிறைய டீட்டெயில் கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், இது உங்கள் நேரம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், என் பேர் சுமதி. சுமதி. சுமதிமா, பையன் பேர் கேட்கணும் சார் மேடம். ஓகே, உங்கள் பையனோட பேரும் அவங்களோட பிறந்த தேதியை மட்டும் நீங்கள் ஐயா கிட்ட சொல்லி நீங்கள் டீட்டெயில். 28 ஓகே 11 இல்லை, தேதி மட்டும் போதுமா? 28 அப்படிதானே? 28 மேடம். 87ல. ஓகே. என்ன பண்றாங்க உங்களோட பையன்? அவர் ஆபீஸ்ல வேலை செய்றாங்க மேடம். ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமாங்க மேடம். ஓகே, பையன் பேர் என்னம்மா? பிரதீப் குமார் மேடம். பிரதீப் குமார். ஆமா மேடம். ஓகே சார், 28ஆம் தேதி பிறந்திருக்காங்க மிஸ்டர் பிரதீப் குமார், உங்களோட மகன். ஆமாம், அவர் வந்து ரொம்ப ஆனஸ்டாக இருப்பார். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு லக்ஸுரியஸாக வாழணும்னு ஒரு எண்ணம் உள்ளவர். ஆமாங்க சார். ஆமாம், அதே மாதிரி தேவைக்கு பணத்தை செலவு பண்ணிடுவார். ஆமாங்க சார். ரொம்ப கடுமையாக அதான் ரொம்ப கடுமையாக உழைப்பார். அப்புறம் மனசில் தோணதை படக்குன்னு சொல்லிடுவார், யோசிக்க மாட்டார். அது மாதிரி நண்பர்கள் 32 ஆச்சு, இன்னும் மேரேஜ் ஆகல சார். இன்னும் எங்கும் கிடைக்கல. நாங்க பெங்களூர்ல இருக்கிறோங்க சார். லைனே கிடைக்கல. இன்னைக்கு நல்ல நேரம் எனக்கு லைன் கிடைச்சிட்டு சார். டெய்லி நான் ட்ரை பண்ற எதுவுமே லைன் கிடைக்குது சார். இன்னைக்கு லைன் கிடைச்சி ரொம்ப நன்றிமா. பிளெஸிங் சார். அப்ப நான் நீங்க தெரிய வேண்டியதா அவருடைய மேரேஜ் சம்பந்தமாவா? ஆமாங்க சார், மேரேஜ் தான். ஓகே சார். நான் சில விஷயங்கள் சொல்லுதேன் ஒரு மேரேஜ் சம்பந்தமா. சரிங்க சார். அவருடைய அந்த பொண்ணு பிறந்த தேதி கண்டிப்பா 1ஆ இருக்கணும் அல்லது 4ஆ இருக்கணும். அதை பார்த்துக்கிடுங்க. ஆமாம், 1ஆம் தேதி. ஆமாம், 1ஆம் தேதி பொண்ணு பிறந்திருக்கணும் அல்லது 4ஆம் தேதி பிறந்திருந்தா அதனால இவருக்கு நிறைய நன்மைகள் வரும். அவருடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இப்போ வந்து திருமணம் ஆவது இப்போ எத்தனை வயசு ஆச்சுன்னு சொன்னீங்க? 32 சார். சரி, ஒரே நிமிஷம். ஆல்ரெடி நீங்க பொண்ணெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா சுமதி மேடம்? ஆமாங்க மேடம். ஆமாங்க மேடம். பார்ட்னருக்கு இன்னும் கிடைக்கலங்க மேடம். ஓகே ஓகே ஓகே. ஸோ சார் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இப்போ அவங்க வீட்டில் இருக்காங்களா? இல்லைங்க மேடம், ஆஃபீஸ் போயிருக்காங்க மேடம். ஓகே. இது இப்போ வந்து டைம் இருக்குமா? இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். ஆனால் முயற்சி பண்ணலாம், இப்போவும் முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நல்ல செய்தி வரும், கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நல்ல அது சம்மந்தமாக தேடணும். புரியுதுங்களா? இதுக்காக உங்களுடைய ஒரு நண்பர் வந்து உதவுவார். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இதுக்காக உதவ போகிறாரு. ஓகே, நிச்சயமாக உங்கள் நிகழ்ச்சி பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஓகே, பிரதீப் குமாரோட திருமணம் பற்றி நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்தேன், அதாவது அவங்களுக்கு
ஒரு விஷயத்தில் போயிருப்பாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அது சரிப்பட்டு வந்திருக்காது. ஸோ இதுக்கான பரிகாரங்களும் நீங்கள் ரிசர்ச் பண்ணி சொல்கிறது உண்டா? இப்போ திருமணம் சம்பந்தமானது, திருமணம் நடக்கலை இல்லை லேட் ஆகுது, இதற்கு வந்து நம்ம ஆத்மீயமாக என்ன சொல்லுதோம்னா, இப்போ லலிதாம்பிகா சஹஸ்ரநாம பாராயணம்னு சொல்லுவாங்க. லலிதாம்பிகா சஹஸ்ரநாம பாராயணம். இந்த லலிதாம்பிகா தேவி என்பது சகல மந்திர தந்திர எந்திரங்களுக்கு அதிபதி. அப்போ அந்த சஹஸ்ரநாம பாராயணத்திலேயே, அதிலேயே சஹஸ்ரநாமத்திலேயே மந்திரங்களை மறைச்சி வச்சுருக்காங்க அந்த காலத்திலேயே. அதை வந்து ரெகுலராக பாராயணம் பண்ணால் நமக்கு என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் வந்து கண்டிப்பாக விலகும். ஓகே, ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசினவங்க எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன விஷயங்கள் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் கரெக்டு அப்படின்ற மாதிரி அவங்களே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வேந்தர் டிவி நேயர்களுக்கு சொல்கிறது. வணக்கம்மா, அனைவரையும் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.